வெல்கம் ஆல்பா. திரு இயேசு கிறிஸ்துக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி பாவம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் பலப்படும் படிக்கும் ஸ்ட்ரெங்தன்ட். இது உள்ளான மனுஷனில் ஸ்ட்ரெங்தன் ஆகுது, வெளியான மனுஷனில் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணிட்டு அதுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும். ஆனால் உண்மையான ஸ்ட்ரென்த் எங்கே இருந்து வரும்னா உள்ளான மனுஷனில் ஸ்ட்ராங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியான மனுஷன் ஸ்ட்ராங் ஆகும். நீ பலப்படம் படிக்கும், சுதந்திரிக்க போகிற தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும். கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பால் தேன் ஓடுகிற தேசத்திலே நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும். இதை அண்டர்லைன் பண்ணுங்க, நீடித்து வாழும்படியும். அதாவது கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ப்ராமிஸில் நம்ம நீடித்து வாழணும். அந்த இடத்துல இஸ்ரேல் புத்தருக்கு அவர் கொடுத்த லேண்டை பற்றி போட்டிருக்கு. இந்த இடத்துல நமக்கு கொடுக்குற ப்ராமிசஸில் நீடித்து வாழப்படிக்கும். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அதாவது உலக பிரகாரமாக இருக்காது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரூல் படி தான் இருக்கும். அதனால அது எல்லாம் வித்தியாசப்பட்டது. அதனால் நாலேஜ் அபவுட் பைபிள் தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல வாழ முடியும். எகிப்து தேசத்தை போல இருக்காது. நீ அங்கே அங்கே எப்படி இருந்தேன்னா விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல் உன் காலால் நீர் பாய்ச்சினவே தாய். கால் யூஸ் பண்ணுறது கர்த்தருக்கு பிடிக்காது. ஏன்னா அது நம்ம ஓன் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கு எப்பவுமே கர்த்தருக்கு பிடிக்காது. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கணும். இது டிபெண்டிங் ஆன் ஹிம். அதனால தான் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். அது வானத்தின் தண்ணீரை குடிக்கும் தேசம். வானத்திலிருந்து தண்ணி கர்த்தர் கொடுக்கும்போது அந்த தண்ணீரை குடிக்கிற தேசம். உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அவர் விசாரிப்பார் அந்த தேசத்தை. அதில் மழை பெஞ்சிச்சா, அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த தேசத்தில் விளைதான் நல்லா. இன்றைக்கி கூட பாருங்கள், நீங்கள் இஸ்ரேல் புத்தகத்தில் எடுத்து பாருங்க, இல்லாத டெசர்ட், நெகவ் டெசர்ட்னு ஒன்று இருக்குதாங்க. அந்த டெசர்ட்டில் அப்படியே அப்படி டெசர்ட்டே மாற்றிட்டாங்க. அவங்களால தான் அந்த இதை வைக்க முடியும். கண்டுபிடிச்சி மாற்றிட்டானுங்க. இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு திறமையை கொடுக்கறது கர்த்தர். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தனால இந்த டெசர்ட்டையே மாற்றிட்டாங்க. இன்றைக்கி நம்ம டெசர்ட்டை மாற்றுறதுக்கு முடியல. நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. எனிவே இது நீளமாக போகிறது. அடுத்த இதில் வாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்கிறேன்.